நம்ம யூஸ்வலாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது சிம்பிளாக சாப்பிடணும்னு நினைப்போம், அதை லைட்டாக சாப்பிடணும்னு நினைப்போம். குயிக்காக ஏதாவது செய்யணுன்னா பெஸ்ட் காம்பினேஷன் பிரெட் ஆம்லெட். இது நீங்கள் எந்த டைமில் வேணால் சாப்பிட்லாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஈவினிங் டிஃபனுக்கு சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு முதல்ல கொத்தமல்லி புதினா சட்னி அரைக்க போகிறேன். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, ஒரு கையளவு புதினா இலை, 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ், இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சிருங்க. சட்னி தயாராக இருக்குது. இப்போ பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி போட்டு அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, 3 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின வெங்காயம், இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம பிரெட் ஆம்லெட் செய்யலாம். இதுக்கு ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி தவா சூடான பிறகு அடித்து வச்ச முட்டையை தவாவில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். முட்டை தவா மேலே முழுசாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இப்போது இது மேலே 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு வச்சு லேசாக அமுக்கணும். அப்போ தான் ப்ரெட்டு ஆம்லெட்டில் நல்லா ஒட்டும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஆம்லெட்டை ஒரு பக்கம் சுட்ட பிறகு மறுபக்கம் திருப்பி 1 நிமிஷத்துக்கு சுடணும். 1 நிமிஷம் சுட்ட பிறகு ஆம்லெட்டை திருப்பி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு மேலே அரைச்சி வச்ச புதினா சட்னியை முழுசாக தடவிட்டு அது மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சு ஓரமாக இருக்கிற ஆம்லெட்டை உள்பக்கம் அடித்து 2வது பிரெட் ஸ்லைஸை இந்த ஸ்லைஸ் மேலே வச்சு, இது ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு கூட இது செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த வித்தியாசமான பிரெட் ஆம்லெட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது நீங்கள் டொமேட்டோ கெட்சப் வச்சு தொட்டு சாப்பிடலாம். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.